Daily. Taste the Daily. இப்போ ராமதாஸ் என்னென்னா அன்புமணிக்கு அவருக்கு பிடிக்காமல் போகிறதுக்கு காரணம் பண விவகாரம் தான். இப்போ நிறைய சொத்துலாம் இருந்தது. இப்போ 10 நாளுக்கு முன்னாடி 15 நாளுக்கு முன்னாடி போய் என்ன பண்ணாங்க, எல்லோரும் போயிட்டு வீட்டுக்குள்ளே எல்லாம் கதவுலாம் அந்த பெரிய மூடிட்டு நாயிலேருந்து அங்கே வேலை செய்கிறவங்களாம் ரோட்டுக்கு அனுப்பி விட்டாங்க. ஒரே அழுது தகராறு பண்ணி எல்லாம் ஒரு கலாட்டா நடந்த பிறகு அன்புமணி அங்கே இருக்கிற சொத்து டாக்குமெண்ட்லாம் தூக்கின்னு வந்துட்டார். ராமதாஸ் தான் அன்புமணியை பூஸ்ட் பண்ணி ஒரு தத்தி தாண்டவராயின ஒரு ஒன்றுத்தில் புண்ணாக்க புளி மூட்டையை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறார். இப்போ இது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவங்களுக்குள்ள ரிஃப்ட் வர்றதுக்கு என்ன காரணம், சுசீலா என்ன சொல்லுதோ அதுதான் ராமதாஸ் செய்வார். ஏன்னா எல்லாம் பணம்லாம் ஏற்கனவே வந்ததெல்லாம் அவங்கள்ட்ட தான் கொடுத்து வச்சுருக்கா, லாபாதேவி அவங்க தான் பண்ணுறாங்க. ஸோ இவர் அன்புமணிக்கு அது பிடிக்கல, அதனால் அதை அப்படியே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனுடைய பிரச்சனை தான் இது. இப்போ சொத்து பிரித்து கொடுத்துடலாம், கட்சி எப்படி பிரித்து கொடுக்க முடியும்? அவங்க குடும்பத்துக்குள்ளே கட்சி பிரித்து கொடுக்குறது தான் பிரச்சனை. ஸோ அதுக்காக தான் ராமதாஸ் என்ன சொல்கிறாரோ அதை அவங்க மகன் அன்புமணி கேட்க மாட்டுறாரு. இப்போ ராமதாஸ் அவர் செயல் தலைவராக சொல்கிறாரு. அவர் ஏற்கனவே எப்போ செயல்பட்டுருக்காரு அன்புமணி, ராஜ்யசபா எம்பியில் இந்தியாவிலே மிக குறைந்த வருகை பதிவு பண்ணவர் அவர் செயல்படாதவர் தானே. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். ரொம்ப வருஷமாகவே பாமகவில் அவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு வெளியே பேசிகிட்டே இருந்தாங்க. அதை உறுதிப்படுத்துகிற வகையில் அவர் இப்போ கொடுத்துருக்கிற அறிக்கையில் அவர் இனிமேல் செயல் தலைவராக மட்டும்தான் இருக்க போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ ராமதாஸ் அவர் செயல் தலைவராக சொல்கிறாரு. அவர் ஏற்கனவே எப்போ செயல்பட்டுருக்காரு அன்புமணி இல்லைங்களா? இந்தியாவிலே தின் அட்டனன்ஸ் உள்ள ஒருத்தர் அவர். ராஜ்யசபா எம்பியில் இந்தியாவிலே மிக குறைந்த வருகை பதிவு பண்ணவர் அவர் செயல்படாதவர் தானே. அவருக்கு பார்த்து அவர் செயல்படாத ஒருத்தருக்கு செயல் தலைவர்னு கொடுத்துட்டு இனிமேல்ட்டாவது செயல்பட வைக்கலான்னு பார்க்குறாரு. ஆக்சுவலாக என்னன்னு கேட்டிங்கன்னா, ராமதாஸ் அன்புமணியை எவ்வளோ காலம் தூக்கி பிடிக்க முடியும்? இல்லை இந்திரன் சந்திரன் இதை செஞ்சிட்டார் அதை செஞ்சிட்டார்னு ராமதாஸ் தான் அன்புமணியை பூஸ்ட் பண்ணி ஒரு தத்தி தாண்டவராயின ஒரு ஒன்றுத்தில் புண்ணாக்க புளி மூட்டையை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறார். இப்போ இது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவங்களுக்குள்ள ரிஃப்ட் வர்றதுக்கு என்ன காரணம்? இப்போ சொத்து பிரித்து கொடுத்துடலாம், கட்சி எப்படி பிரித்து கொடுக்க முடியும்? அவங்க குடும்பத்துக்குள்ளே கட்சி பிரித்து கொடுக்குறது தான் பிரச்சனை. ஸோ அதுக்காக தான் ராமதாஸ் என்ன சொல்கிறாரோ அதை அவங்க மகன் அன்புமணி கேட்க மாட்டுறாரு. சரி, முகுந்தன் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணியுடைய உதவியாளராக இருக்கிறதுக்காக இல்லை அக்கா பையன் அக்கா காந்திமதி அவங்களுக்கு 3 பையங்க. அந்த 3 பையனில் 3ஆவது பையன் தான் முகுந்தன். அப்போ அன்புமணியினுடைய சொந்த அக்கா பையன் தான் அவன். அவர் என்ன பண்ணுறாரு, நான் இளைஞரணி தலைவராக அறிவிக்கிறாரு. அதுக்கு சொல்லி கைத்தட்ட சொல்கிறாரு. பாதி பேர் கைத்தட்டுறாங்க, மீதி பேர் கைத்தட்டல. நான் சொன்னதான் பிடிக்கலனா போயினேரு, இது கட்சி மனைவருக்கு பாருங்கன்னு இவர் சொல்கிறாரு. அதுதான் நான் கட்சி நான் தான் நிறுவனம், நான் தான். இவன் எங்கள் ஊருக்கு போனேன் அந்த ராமதாஸ். ஊருக்கு நான் தான் போய் எல்லா ஊர்லேயும் அது என்னாச்சும் கால்படாத கிராமம் இல்லை, நாங்கள் போய் ஏற்பாடு பண்ணி 10 வருஷம் உழைச்சி எல்லாம் பண்ணதை நாங்கள் பாதையே இல்லாத இடத்துல ஒரு பாதையை போட்டு மக்களை சந்தித்து பெரிய போராட்டத்துக்கு அறைகூல் வரத்தோம் தான். அதுக்கப்புறம் சாலை மறியலுக்கு அப்புறம் அறுவடை பண்ண வந்த ஆள் தானே ராமதாஸ். ராமதாஸ் ஒன்றும் நிறுவனர் கிடையாது. நிறுவனர்னால் எப்போ நிறுவனர்? ஆரம்பத்தில் இருக்கும்போது நிறுவனராக இருக்கணும் இல்லையே. ஆரம்பிக்கப்பட்டது 80ல் ராமதாஸ் ஒன்றுமே இல்லையே. அப்போல்லாம் SSSன்னு ஒரு அமைப்பு இருந்தது, சோஷியல் சர்வீஸ் சொசைட்டி. அந்த சோஷியல் சர்வீஸ் சொசைட்டி ஏகே நடராஜன் நடத்தினார். அதில் தென்னார்காடு மாவட்டத்தினுடைய அமைப்பாளர் ராஜேந்திரன் என்ற தீரன். இவர் திண்டிவனம் நகர அமைப்பாளர். அவ்வளோதான் சார். SSSன்னு சொல்லி கோயம்புத்தூரில் ஒரு சொசைட்டி இருக்குது, அவங்கள சொல்கிறீங்களா சார்? SSSனா சோஷியல் சர்வீஸ் சொசைட்டி அப்படின்னு உள்ளது. அந்த காலத்தில் சமூக முன்னேற்றத்துக்காக படித்தவங்கெல்லாம் சேர்ந்து இந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு மற்றது ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. அந்த அமைப்பில் இவர் திண்டிவன நகர அமைப்பாளர் தானே. அப்படியா இருந்தவர் எப்படி வராரு? எல்லாத்தையும் அபகரிக்கிறது தான் அவர். ஒவ்வொன்று அந்த
SSSலேருந்து அதுக்கப்புறம் SIS சோஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் சொசைட்டி அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து அதுக்கு ஒரு இது, அதுக்கப்புறம் வந்து வன்னியருக்காக வந்து சங்கம், வன்னியர் சங்கம்லாம் ஆரம்பித்தது யார், கோபால் நாயக்கர் அந்த காலத்தில் உள்ளவங்க. அவங்க வந்து அதையும் காலப்போக்கில் வந்து இவர் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு வந்துட்டா மாதிரி. ஸோ இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் பிடிக்காம அவங்கவுங்க ஒதுங்கி அவங்கவுங்க வேலையை பார்க்க போய் இவர் வந்து தான் தான் எல்லாம். இப்போ வந்து பசுமை தாயகம் இருக்குது. பசுமை தாயகம் யாருது, தீரன் இருந்தார்ல, அவருடைய மருமகன் சீனிவாச ராவ் தான் அது பசுமை தாயகம். அந்த பசுமை தாயகத்தை அபகரித்து இவங்க எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துக்கிட்டு என்ன நடந்தது, பசுமை தாயகத்தை எடுத்துக்கிட்டு அதை வந்து எந்துதான்ட்டாங்க. அதுக்கு வந்து இவங்களை வந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த சௌமியா, ஆமாம், அவங்களுடைய ஒய்ஃபை வந்து பசுமை தாயகத்தினுடைய தலைவி. அது இந்த பசுமை தாயகம் சீனிவாசராவது அப்புறம் பிடிக்கிட்டு அழைச்சி துரத்திட்டாங்க. இந்த AK நடராசன்றவர் தான் பாட்டாளி கட்சி வச்சுருந்தார். அதையும் பிடிங்கிட்டு அவங்க வந்து மக்களை சேர்த்துக்கின்னு பாட்டாளி மக்கள் கட்சி. ஸோ இந்த மாதிரி எல்லாருக்கிட்டே இந்த பிடுங்கப்பட்டது தான். பிடுங்கப்பட்டதுன்னா அவங்களாம் ஒரு ஜென்டில் ஒதுங்கிட்டாங்க. இவங்க ரவுடித்தனம் பண்ணி 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 இந்த மாதிரி வந்து அந்த சமுதாயத்தையே வந்து என்ன சொல்கிறதுங்க, அதாவது வந்து கூலிப்படையாக தயார் பண்ணி வச்சுருக்காரு. யாராவது எதிர்த்து ஒரு மறுப்பறிக்கை கொடுத்தா உடனே அவர் அடிக்கிறது தான், ஆள் வச்சு காசு செலவு பண்ணி அடிச்சுட்டு வர சொல்லுவார். இதுதான் இன்றைக்கு வரலாம் அதான் நடக்குது. ஸோ இவர் வந்து எப்படி வந்து ஒரு சமுதாயத்து நல்லதுக்கு பாடுபடுவார். ஸோ இவர் வந்து நான் வந்து இஸ்லாமியர்களுக்கு ஒதுக்கீடு வாங்கி கொடுத்தேன் சொல்கிறார், அருந்ததியருக்கு ஒதுக்கீடு வாங்கி கொடுத்தேன். அப்போ ஆனால் பாஜக கூட கூட்டணியில் வக்ஃப் போர்டில் ஒரு கையெழுத்து போட்டிருக்காரு. அந்த வக்ஃப் போர்டுக்கு எதிராக வந்த இதில் ஒரு கையெழுத்து போட்டிருக்காரு. இல்லைங்க, வக்ஃப் போர்டு வந்து எதிராக எங்கே போட்டார், இப்போ போகாமல் இருக்கிறார். வக்ஃப் போர்டுனுடைய இது இப்போ வந்து இவங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்காங்க. முதல்ல கேட்குறாங்க CAA, அப்புறம் வந்து சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இல்லையே, அவங்க கூட சேர்ந்துக்கினாங்க. கூட்டணி தர்மத்துக்கு நாங்கள் ஆதரிக்கிறோம். NPR நேஷ்னல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர், அதுலேயும் வந்து இவங்க வந்து அவங்க கூட தான் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் அவங்க கூட தான் இருக்கிறாங்க, எதையும் எதிர்க்கல. 370 நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஆதரிச்சுட்டு வர்றவங்க. இந்த இதுக்கு மட்டும் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, பிஜேபி ஆதரவு கொடுக்கணும், வெளியிலேருந்து ஓட்டு போடாமல் வந்துட்டார். ஏற்கனவே சரியாக போகிறதில்ல, அதனால இது ஒரு பெரிய பொருட்டாக எடுத்துக்கிறது இல்லை. அவர் வந்து கேட்டால் நாங்கள் வந்து மத்தியில் தான் வந்து பிஜேபியோட கூட்டணி, தமிழ்நாட்டில் வேறு அப்படின்னு பேசுவாங்க. அவங்க இஷ்ட மாதிரி மாற்றி மாற்றி பேசுவாங்க. இப்போ ராமதாஸ் வந்து என்னென்னா, அன்புமணிக்கு அவருக்கு பிடிக்காமல் போகிறதுக்கு காரணம் பண விவகாரம் தான். இப்போ நிறைய சொத்துலாம் இருந்தது. இப்போ 10 நாளுக்கு முன்னாடி 15 நாளுக்கு முன்னாடி போய் என்ன பண்ணாங்க, எல்லோரும் போயிட்டு அவங்க குடும்பம்லாம் ஒன்றா சேர்ந்து வீட்டுக்குள்ளே எல்லாம் கதவுலாம் அந்த பெரிய மூடிட்டு நாயிலேருந்து அங்கே வேலை செய்கிறவங்களாம் ரோட்டுக்கு அனுப்பி விட்டாங்க. ஒரே அழுது தகராறு பண்ணி எல்லாம் ஒரு கலாட்டா நடந்த பிறகு அன்புமணி அங்கே இருக்கிற சொத்து டாக்குமெண்ட்லாம் தூக்கின்னு வந்துட்டார். நீ சொன்ன பேச்சை கேட்க மாட்டேறேன். அவர் என்ன சொல்கிறார், இங்கே ஸ்விம்மிங் பூலோட வீடு இருக்குது, நீ வந்து இங்கே இரு, உனக்கு இன்னும் இந்த வயசில் வேலை, நான் பார்த்துக்கிறேன் கட்சி அப்படின்னு. அவர் என்ன சொல்கிறாரு, கட்சி போச்சுன்னா ஒன்றும் கிடையாது, நாம தான், அதனால் வந்து கட்சியில் நம்ம விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தகராறு பண்ணுறாரு. இந்த நான் வளர்த்த கட்சி, நான் போகிறேன், ஞாயிற்றுக்கிழமை தான் வருவா மாதிரி. ராமதாஸே சண்டே லீடர் தான். இப்போ நாங்கள் எங்களை மாதிரி இருந்தவங்க தான் நாங்கள் கஷ்டப்பட்டு வந்தோம். அதனால தான் சொல்கிறேன், ராமதாஸுக்கு ஒன்றும் இல்லை. என்னென்னா 3 கோடி மக்கள் இருக்காங்க, நீ வாங்கின ஓட்டு என்ன எத்தனை, இப்போ வந்து 8 வாங்கி இப்போ 1.5% வாங்குறீங்க. அப்போது வந்து நீங்கள் எல்லா கட்சியிலையும் எல்லா வண்டி இருக்காங்க. இவங்க கூப்பிட்ற போராட்டத்துக்கெல்லாம் எந்த கட்சியில் இருந்தாலும் பரவாயில்லை, எங்களுக்கு வந்து அது எப்படி வரும், அவங்கவுங்க கட்சிக்கு அவங்கவுங்க வேலை செய்வாங்க. பொது காசுக்காக நீங்கள் என்ன பண்ணுறது. இப்போ இவங்க பேசுகிறது எல்லாமே என்னென்னா, இப்போ செக்ரட்டேரியட்டில் வந்து நடக்குது. இப்போ வந்து அன்றைக்கி என்ன பேட்டி, என்ன 10,000 கோடி ரூபாய் பள்ளி கல்வித்துறை வளர்ச்சிக்காக இதெல்லாம் கட்டுறதுக்கு கொடுக்கணும் தான், அதுதான் ப்ரெஸ் மீட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, திரும்ப வந்து ப்ரெஸ் மீட் முடிஞ்ச உடனே அது முடிகிற தருவாயில் ஒரு சீட் எடுக்கிறது, சீட்டில் அந்த இது எடுக்கிறார், பேக் எடுத்து, பேக்குன்னா அந்த கவரில் இருந்து பிரித்து உள்ளே எடுத்து வாசிக்கிறார். இதை வந்து இவருக்கு எழுதி கொடுக்குறது எல்லாம் யாருன்னு கேட்டால் பாவேந்தன் ஒருத்தர் இருக்கார் சென்னையிலேருந்து, அது KK நகரில் அசோக் நகரில் இருக்கார். அவர் சொல்லி தான் எல்லாம் பண்ணுவார். அது வந்து அவரே தான் அன்புமணிக்கும் எழுதி கொடுப்பார், அவரே தான் ராமதாஸுக்கும் எழுதி கொடுப்பார். ஆனால் இந்த இதில் என்ன நடந்ததுன்னா, இது யாருக்கும் தெரியாமல் இருக்கிறதுக்கு நேரடியாக சுசீலா அவங்களுடைய 2வது மனைவி, அந்த சுசீலா மூலமாக அவங்களே எல்லாம் டைப் படித்து இது பண்ணி, இப்போ ஒரு 2 பக்கம்னா கூட அதை வந்து பெருசாக ஒரு படிக்கிற மாதிரி ஒரு 10 பேஜுக்கு எடுத்து இது பண்ணி
கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதுவும் அப்போ தான் பிரிக்கிறாரு. இந்த உள்ளே கொண்டு வந்து கொடுத்தவன் வந்து ஜெயராஜ். அங்கே இருக்கிற ஜெயராஜன்றவன் தான் அவங்களுக்கு வண்டி கண்டி ஓட்டிக்கின்னு இருப்பான். அவன் தான் மாவட்ட செயலாளர். சுசிலா என்ன சொல்லுதோ அதை எடுத்துக்கிட்டு அந்த இன்னொருத்தர் பரந்தாமன்னு இருந்தான். அவங்கெல்லாம் சரி பண்ணி தான் கொண்டு வந்து இது கொடுத்தாங்க. அதை தான் இப்போ எடுத்து வாசிக்கிறேன். இது தெரியாமல் உள்ளே முதல்ல போனாங்க பாருங்கள். போனவங்களாம் இவர் வெளியில் அனுப்பி விட்டுறாரு. எல்லாம் வெளியே தான் நின்றுட்டுருக்காங்க. இது என்ன நடக்குதுன்னு வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. தலைமை நிலை செயலாளருக்கு தெரியாது. அன்பழகன் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் எல்லாம் பார்ப்பார். சிவராமன் ஒருத்தர் இருப்பார், அவர் தான் இதெல்லாம் செஞ்சு கொடுப்பார். யாருக்கும் ஒன்றும் தெரியாத. இதை தனியாக எடுத்து வந்து கொடுத்தது அவங்க டைப் அடிச்சு அது வந்து சுசீலா என்ன சொல்லுதோ அதுதான் ராமதாஸ் செய்வார். ஏன்னா எல்லாம் பணம்லாம் ஏற்கனவே வந்ததெல்லாம் அவங்ககிட்ட தான் கொடுத்து வச்சுருக்கா. லாபாதேவி அவங்க தான் பண்ணுறாங்க. ஸோ இவர் அன்புமணிக்கு அது பிடிக்கல. ஆமாம், அதனால் அதை அப்படியே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனுடைய பிரச்சனை தான் இது. பூதாகரமாகி சண்டை போட்டுக்கிட்டு நான் ஒன்றை நீக்கிறேன். இப்போ இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா எங்கள் கட்சி எங்கே இருக்குது? கட்சியே ஒன்றும் கிடையாது. ராமதாஸ் சொல்லுவார், என்ன பண்ண அன்புமணி நான் ஒன்றை நீக்கிட்டேன்னு. அன்புமணி ராமதாஸ் நான் ஒன்றை நீக்கிட்டேன். 2 பேரும் நீக்கிட்டு கட்சியை விட்டுட்டு போக வேண்டியது தான். அதை தான் நடக்க போகுது. நான் ஒன்றை நீக்கிறேன், நீ என்ன நீக்க, அப்புறம் என்ன இருக்குது? ஒன்றும் வேலைக்கு இல்லை. ஆனால் கட்சியில் இருக்கிற திலகபாமா பொருளாளராக இருக்கிறவங்க, ஜிகே மணி அவர்கள் எல்லாரும் இது வரைக்கும் நீங்கள் எடுத்த எல்லா முடிவையும் நான் ஒத்துக்கிறேன், ஆனால் இந்த முடிவு தவறானது, அன்பு தானே எல்லாமே அப்படின்னு திலகபாமா அவரோட. ஆமாம், அது சொன்னால் ஜனநாயக படுகொலை. இந்த மாதிரி படுகொலை எத்தனை தடவை பண்ணார்? படுகொலை இப்போ வந்து அதாவது இந்தியாவில் ZPS பாதுகாப்பில் இருந்தவர் வந்து வாழப்பாடி ராமமூர்த்தி. அவர் வந்து சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்தவர். அவரை வந்து நீங்கள் அடிக்கிறீங்க. எத்தனை பேரை ஒரு ஆள் அடித்ததுக்கு 10 பேரை குண்டாஸில் ஒரே நேரத்தில் போட்டது இந்தியாவிலே அவரை அடித்ததுக்காக தான். ஸோ அப்போ வந்து நீ வன்முறையாளர் பண்ணேன். இப்போ ஒன்று CV சண்முகம் அமைச்சராக இருந்தவர், கரெக்டுங்களா? அவர் வந்து என்ன பிரச்சனை? அவரை போய் அடிக்க போகிறீங்க. அவர் அடித்த உடனே அவனுடைய சொந்தக்காரன் முருகானந்தத்தை அங்கேயே கொண்டுட்டீங்க. அவர் கார் கடியில் பூந்துக்குன்னு உயிர் தப்பிச்சிட்டார், குள்ளமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆளாக AK நடராஜனை வீடு மேலே போய் மாடியிலேருந்து தூக்கி போட்டு அவரை வந்து காலை உடச்சிட்டு சாவுறவர்னு நொண்டியாக இருந்தே செத்து போனார். ஸோ இவர் நம்ம வன்னி அடிகளார், அவர் தான் வந்து துறவரம் பூண்டு இந்த சமுதாயத்துக்கு அடிகளாரான்னு சொல்லிட்டு மொட்டை அடிச்சுன்னு வாழ்க்கை ஃபுல்லாக இந்த இதோடு இருந்து வன்னி அடிகளார்னு பேரோடு வாழ்ந்து மறைந்தார். அவர் அடித்து காதெல்லாம் அறுத்து போட்டிங்க. அப்புறம் காது தையல் போட்டுன்னு வச்சுன்னு போனார். அப்புறம் உத்தரமேரூர் விஸ்வநாதன் சொல்லிட்டு அவர் காரை கவுத்து வெள்ளை கேட்டுக்கிட்ட கொளுத்தி காலை உடச்சி போட்டிங்க. ஸோ இந்த மாதிரி பட்டியல் நிறைய இருக்குது. பாலசண்முகன் ஒருத்தர் தலைமை நிலை செயலாளர். அவர் தான் இந்த 7 நாள் சாலை மறியல் போராட்டத்தினுடைய தென்னார்காடு மாவட்டம், அப்போலாம் வந்து ஒருங்கிணைந்த தென்னார்காடுன்னா இப்போ இருக்கிற கள்ளக்குறிச்சி மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம்லாம் சேர்ந்தது. அவரை என்ன பண்ணீங்க? அவர் அடித்து பல்லகள்லாம் உடச்சிட்டிங்க. சாகும்போது ஒரு பல் வச்சுக்கின்னு அப்படியே இருந்து தான் போனார். பெயிண்டிங்கில் வேறு விளம்பரம், தலையை வெட்டி பாயம் வைக்கப்படும், கை காலை வெட்டி குருமா வைக்கப்படும்லாம் எழுதி விளம்பரம் பண்ணி அசிங்கப்படுத்தினேன். ஒருத்தர் 2 பேரில் எல்லாம் ஏரியாவுக்கு ஏரியா எல்லோரும் அடித்து வன்முறை பண்ணதான் நிறைய பேர் பயந்து போய் ராமதாஸை பற்றி பேசுறதில்லை. அப்போ கூட யாராவது ராமதாஸை பற்றி என்னை பற்றியோ நம்மளை பற்றியோ பேசினா பேட்டி எடுக்கிறவங்க மூஞ்சை சிதைங்க, பேட்டி கொடுக்குறவங்க மூஞ்சை சிதைங்க, கை காலை உடைங்க, அதெல்லாம் வந்திருக்குதே. அப்படி எல்லாம் வந்திருக்குது. அது மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து வன்முறை இந்த சமுதாயம் பொறுத்து பார்த்துட்டே வந்தது. இப்போ அதனால தான் கழுது தெரிஞ்சு கட்டெரும்ப மாதிரி ஒன்றுமே இல்லாமல் போயிடுது. இப்போ கட்சியை தேடுற மாதிரி இருக்குது. இல்லை, கட்சி வந்து எங்கே இருக்குது? LIC ஏஜென்ட்டு மாதிரி அங்கங்கே ஏஜென்ட்டுங்க இருக்கிறாங்க. அவங்க தான் வந்து இந்த கட்சிக்கு வந்து சொல்லும்போது 4 பேர் வேலை செய்கிறாங்க. இதுதான் போயிட்டுருக்கு. சொல்லுங்கள். Taste the Daily.